ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் ஆஃப் அஸோட அடுத்த 2 எபிசோட் பார்த்தேன். டு பி ஹானஸ்ட் ரொம்ப 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 போரிங்காக இருக்குது காய்ஸ். நான் நினைக்கவே இல்லை. ஏன்டா இதுக்கு எதுக்குடா அவசர அவசரமாக ஜோயில் போட்டு தள்ளிங்கிற மாரி எனக்கு ஒரு மன வருத்தங்கள் ஆகிடுச்சு. சீரியஸாக சொல்கிறேன், ஜோயில் இருந்து வரைக்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 ஆரம்பித்த விதமே சரி, லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்க்குறத வைபே வேறையாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஜோல் ஐ டோன்ட் நோ ஒய் ஐம் ஈவன் சீங் திஸ் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வாய்டு வந்துடுச்சு. என்ன வேணால் பண்ணுங்க, நமக்கு எலியும் டீனாவும் என்ன பண்ணாலும் சரி, அந்த ஒரு ஜோயிலோட டச் இல்லவே இல்லை, அந்த ஹுக்கு ஒன்று இல்லவே இல்லை. அந்த சீரீஸ் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற நமக்கு அந்த ஒரு 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 கோ டு ஸ்பேஸாக இல்லை. லாஸ்ட் ஆஃப் அஸ் இட்ஸ் நெவர் த சேம், இட்ஸ் நாட் லைக் இட் வாஸ் அப்படிங்கிறது ரொம்ப விவிடாக தெரியுது. அண்டு டு பி ஹானஸ்ட், அப்பேற்பட்ட சூப்பரான ஒரு சீசன் 2 எபிசோட் 2 கொடுத்துட்டு பேக் டு பேக் 2 எபிசோட் எப்படி இவ்வளோ மீடியோக்கராக கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியல. நான் வந்து இப்போ ஐஎம்டிபி செக் பண்ண எனக்கு மட்டும் தான் போரிங்காக இருக்கா, ஐம் லிட்ரலி ஜோயல் பயாஸ்டாக இருக்கானா, இல்லை ஆக்சுவலி நிறைய பேருக்கு படம் இந்த சீரிஸ் அடுத்து 2 எபிசோட் பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சினாப்சிஸ் மட்டும் காட்டிட்டு அப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே விட்டேன் பாருங்கள், த்ரூ த வேலி மார்க் மில்லர் எப்படி எடுத்தார், என்ன மாதிரி ஒரு விஷயம் இது. அடுத்த எபிசோட் த பாத் 3 months லேட்டர் டீனா டெல்ஸ் ஹேலி தட் குரூப் ஹூ கில்டு ஜோல் மெம்பர்ஸ் ஆஃப் த வாஷிங்டன் லிபரேஷன் ஃப்ரண்ட் WLF. இந்த எலமெண்ட் நல்லா இருந்துச்சு, நான் போய் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. At a town hall meeting, several townspeople oppose sending a group to Seattle to track them down. Ellie reads a letter persuading the township to send the group out of justice, not revenge, but the town council rejects the proposal as Ellie grows. எனக்கு இப்போ இந்த டவுன் ப்ரப்போசலில் யார் அந்த 3 பேர் எஸ் ஓட் போட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியணும். முக்கியமான ஓட்டு நோ. ஒருவேளை நம்ம தலைவன் ஜோயலோட தம்பி குத்திருப்பானோ அப்படின்னு ஒரு லைட்டாக டவுட் இருக்குது. மேபி அவர் என்ன சொன்னார், நான் சப்போர்ட் பண்ணுவேன் தான் சொன்னார். ஸோ அதனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. As Ellie gathers weapon to leave for the Seattle alone, Dina tells her she will join, bringing appropriate supplies and planning a travel route. Seth, who vocally supported Ellie during the town hall, helps them leave Jackson. Actually, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. After a confrontation that she didn't have a last word or anything to say with Joel, now she doesn't want to regret same thing with anyone, even though she has fought with them. Seth வந்து அப்படிதான், even though they actually had some serious exchanges, but post that கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்குலாம் ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் பேர் என்ன, மேரியா, வியாமிங்கோட ஹெட்டு. பட் ஆனால் ஸ்டில் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, பிடிச்சா மதிக்க மாட்டா. ஆனால் இப்போ அந்த செத்துக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஓகே நான் போகிறேன், நல்ல ரைஃபில் ட்ரேட்லாம் ஒன்று பண்ணி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு, டு பி ஆனஸ்ட். அது நல்லா இருந்துச்சு. த ஃபாலோயிங் மார்னிங் Ellie leaves coffee beans on Joel's grave. Later she and Dina encounter a group of dead Seraphites. இது புது கதையாக இருக்குது, என்ன ஏது எங்கிறது வந்துச்சு என்ன இதுன்னே நமக்கு தெரியல. மேபி கேம் பேஸ்டுங்கிறதால அந்த கேம் இது கூட தான் நான் பேரலைஸ் ஆச்சு. ஸோ அதனால் புது இதுவாக பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் அ யங் சைல்டு, த சைட் ஆஃப் விச் காசஸ் Dina to vomit. They arrive in Seattle and to note the lack of WLF members. Meanwhile, a convoy of dozens of soldiers march through the streets of Seattle with several armed vehicles. இது இந்த லேட்டர் பார்ட் மட்டும்தான், இது வரைக்கும் கூட ஓகே. பட் ஆனால் இந்த லேட்டர் பார்ட் ஃபுல்லாக ரொம்ப ஃபில்லர்ஸ் மாதிரியே எனக்கு பர்சனல் பெருசாக அந்த ஒரு மூமெண்ட்டாக வாவ் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த மார்ச்சிங் கூட டெஃபினெட்லி இவங்க வந்து இதை நோக்கி வரப்போகிறதா தெரியல எனக்கு. எங்கே நம்ம இருக்க வியாமிங்க்கு வர ஜாக்சனுக்கு வரதால எனக்கு தெரியல. ஸோ இட் வாஸ் ஓவராலாக ஒரு மீடியோக்கரான ஒரு எபிசோட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டே 1 in 2018 Isaac Dixon kills his Fedra squad and switches alliance to WLF. 11 years later, Isaac, now the WLF's leader, interrogates and later kills a Seraphite who refuses to share his group's location. இந்த இன்ட்ராகேஷன் கொஞ்சம் நர்வ் சில்லிங்காக, கொஞ்சம் நல்லா பயங்கரமாக கொடூரமாகவே இருந்துச்சு, டு பி ஆனஸ்ட். Ellie and Dina's first day in Seattle sees them stumble upon the remains of the conflict between Fedra and WLF. They hide out in a music store where Ellie serenades Dina. அந்த ஃபுல் சாங் போர்ஷனுமே ஏன்னு எனக்கு தெரியல. மியூசிக் ஸ்டோரில் அட் நைட் தே ஃபைண்ட் செவரல் WLF சோல்ஜர்ஸ் ப்ரூட்டலி மர்டர்ட் பை த செராஃபைட்ஸ். இது கொஞ்சம் நர்வ் இருந்துச்சுங்க, பயங்கரமாக கொடூரமாகவே இருந்துச்சு. அண்ட் எவேட் an incoming WLF backup squad to escape the WLF and infected in the subway, but Ellie is bitten while saving the Dina.
இந்த இடமும் ஓகே. அந்த அந்த ரஷ்ஷில் அட்ரினல் ரஷ்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஆஸ் தே ஹைட் இன் அன் அபண்டன்ட் தியேட்டர் ஹார்ட் ப்ரோக்கன் டினா ப்ரிப்பேர்ஸ் டு ஷூட் டெய்லி. மேபி மேபி இப்போ படிக்கிறப்ப கொஞ்சம் சில லாஃப்டர் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த சீரியஸஸ் தான் அந்த எபிசோட் பார்க்குறப்ப என்னடா இது கூட தெரில, இது கூட இன்னும் எக்ஸ்போஸ் ஆகலை, இந்த பொண்ணு இம்யூன் யாருக்குமே தெரில, நிறையா கதை அன்டோல்டாக இருக்குது. இந்த பொண்ணு இம்யூன் யாருக்கும் தெரில, ஜோயில் எதுக்கு அவ்வளோ கொண்டுட்டு இந்த பொண்ணை காப்பாற்றி கொண்டாதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ஏன்னா அப்போ இருந்த ஃபயர்ஃப்ளையோட லீடரும் சாவடிச்சிட்டாரு, ஜோயில் இறந்துட்டார். ஸோ நோ ஒன் நோஸ் வை ஹி ஆக்சுவலி வெண்ட் ஆன் டு ஸ்ப்ரீ அண்ட் கில் தட் 18 military soldiers and 1 doctor. அன்ஆர்ம்டு டாக்டரா. ஹி ஆக்சுவலி ரெசிஸ்டட் கைஸ். Heartbroken, Dina prepares to shoot Ellie, who explains that she is immune. Dina confesses to Ellie that she is pregnant and they have sex. The next morning, they overhear the WLF, including Abby's friend Nora. இந்த ஹூக் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. based at Lake Hill Hospital, and Dina tells Ellie that she still wants to go with her. இந்த டே ஒன் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ், கொஞ்சம் எலமெண்ட்ஸ் நல்லா இருந்தாலும் ஓவரால் எபிசோட் கொஞ்சம் எனக்கு ரொம்ப போராக தாங்க இருந்துச்சு. அடுத்தது பாருங்கள், May 11. இதுதான் நான் ஃபீல் ஹர் லவ். இது நானும் பார்க்கல. அது 2 போரிங்காக இருந்தது. உடனே சரி பேக் டு பேக் அடிக்க வேணாம், முதல்ல இதை மட்டும் தனியாக பேசிடுவோம். அண்ட் தென் 5th சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா, ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கொஞ்சோண்டு ஒரு ஹோப் தான். பட் தெரில எந்த அளவுக்கு போகணுன்னு. அடுத்தது 1825 இதோட முடியுது. சூப்பராக முடியுது. 7 எபிசோடு தான். நெக்ஸ்ட்டு ஃபீல் லவர் இன்னொரு நாள் வரேன். பட் ஓவராலாக ரொம்ப சுமாரான 2 பேக் டு பேக் எபிசோட்ஸுங்க. நான் ஐஎம்டிபியில் காட்டுறேன். மேபி அது நான் ஐஎம்டிபியில் காட்டினா மேபி இட் வுட் மேக் சம் சென்ஸ்ன்னு தோணுது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு சீசனு பாருங்கள். 9.1 9 ஆரம்பிக்கிறப்ப தரமாக இருக்கும். Then 8, 8.3, 9 endurance survive, 9.4 is actually 8.8, left behind 7.3. As Joel fights to survive, Ellie struggles, stirs memories of her life weeks before meeting Joel. Rishi and best friend Ellie, writer wanted to change their lives forever. And though I say, okay, 8 where we are in need, 9.3 look after the night, 9. இப்போ ரீசெண்டாக வந்து தான் பாருங்களேன், எபிசோட் 2 சீசன் 2 எபிசோட் 1 ஃபியூச்சர் டேஸே 7.4 தான். அந்தளவுக்கு ரொம்ப எல்லாராலையும் வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எபிசோடாக ஓப்பனிங் இல்லை. ஆனால் செகண்ட் எபிசோட் பாருங்கள், நம்ம டேஸ்ட் மாறவே மாறியது. 9.3 சரியான எபிசோடு ஆக்சுவலி சீசன் 2 எபிசோட் 2. அடுத்தது பாருங்கள் 7, 6.4 வா இப்படி அடிச்சிருக்கானுங்க. அடுத்தது 7. ஓகே, கொஞ்சோண்டு ஹோப் இருக்குது. இந்த ரேட்டிங்கை பார்க்குறப்ப லைட்டாக ஹோப் இருக்குது. ஐம் ரெடி கைஸ், ஐம் ரெடி டு வாட்ச் டு நைட் த சீசன் 2 எபிசோட் 5. ஸோ நினச்ச மாதிரி பயங்கரமாக ரேட்டிங்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. அது உண்மை தான். இருக்கிறதுல லோவஸ்ட் ரேட்டட் சோஃபா ரிலீஸ்டு வந்து இந்த 2 எபிசோடு தான். உங்களுக்கு திஸ் வுட் மேக் சம்திங் சென்ஸ் டு சம் ஆஃப் அவர் ஆடியன்ஸஸ் தான் நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until take care, bye bye, see you all, peace out.